இந்த ஒரு மாதத்துல பொதுவாகவே உங்களுக்கு வந்து தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் எல்லாம், நம்ம மீறி தான் எல்லாம் எந்த ஒரு விஷயமுமே அப்படின்னு ஒரு செல்ஃப் சென்டர்ட்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செல்ஃப் சென்டர்ட்னஸ் அப்படிங்கிறது மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக எண்ணங்கள் இந்த ஒரு மாதத்திலே வரக்கூடும். இந்த ஒரு மாதத்துல இந்த மாதிரியான விஷயம் ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு அந்த மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அது இந்த ஒரு மாதத்துல கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். உடல் ரீதியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு மாதத்துல கொஞ்சம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த ஃபேட்டிக்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அடிக்கடி சோர்ந்து போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஒரு சில கடகராசினர் இந்த ஒரு மாதத்திலே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஒரு மாதத்திலே உங்களுக்கு ப்ரொமோஷன், கெரியர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலைமையை அடைவது, ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தால், குடும்பத்தில் வந்து உங்களுடைய ஒரு டாமினேஷன் அப்படின்ற மாதிரியோ அல்லது குடும்பத்துல நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, ஒரு படி குடும்பத்திலேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டேஜை விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேல போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரி, கெரியர்ல வந்து உயர்வு அப்படின்ற மாதிரி, இது பெண்களுக்கும் தான் கெரியர்ல உயர்வு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஆண்கள் வந்து பார்த்தோம்னா வேற புதிய புதிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பிசினஸ்லயும் சரி, ஆஃபீஸ்லயும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள், வேலையாக இருந்தால் வேலையிலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் அமையுது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், மிகப்பெரிய ஒரு உயரிய பொறுப்புக்கு போவதற்கு பல கடகராசினருக்கு இந்த ஒரு மாதத்திலே வேலையிலேயோ அல்லது வந்து பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கும் பிசினஸ் வந்து ரொம்ப அடுத்த ஸ்டேஜ்ல பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்கு எடுத்துட்டு போறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலேயே நல்லா தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி, முதல்லயே சொன்ன மாதிரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாகவும், வெறும் வாய் மட்டும் வேலை செய்யாமல் காதுகளும் கண்டிப்பான முறையிலே கடகராசினருக்கு இந்த ஒரு மாதம் வேலை செய்ய வேண்டும் என்பதை ஞாபகத்தில். ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ எனர்ஜி லெவல்ஸ் வந்து சம்டைம்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப எராட்டிக்கா ஜம்ப் ஆகுது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். கொஞ்சம் ஃபேட்டிக்கா இருக்கும் ஒவ்வொரு டைம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். ஸோ சூரியனை வழிபடுவது தான் இந்த ஒரு மாசத்துல வந்து ஒண்டர்ஃபுல்லான ஒரு பரிகாரமா இருக்கும். தினசரி காலையில இருந்தோம்னா சன் கேசிங் அப்படின்ற மாதிரியான விஷயமும், சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருந்தாலும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஓம் சூர்யாய நமக மந்திரம் சொல்லி சூரியனை பார்த்து வருவதுமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதம் நீங்கள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபுட் டொனேஷன் பண்றீங்களோ, அதாவது அன்னதானம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க போடுறீங்களோ, பர்டிகுலரா வியாழக்கிழமைகளை அன்னதானம் இந்த ஒரு மாதத்துல போட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம் கண்டிப்பான முறையில கிடைக்கும். அதே மாதிரி வந்து அம்பாள், அதாவது அம்மனுக்கு, மாரியம்மனுக்கு, அதாவது ஆடி ஸ்பெஷல்ங்கிறதுனால மாரியம்மனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாதத்திலே நீங்கள் மாரியம்மனுக்காவது அல்லது உங்களுடைய குலதெய்வத்திற்காவது போய் விசிட் பண்ணிட்டு கும்பிட்டுட்டு வருது. ஏதாவது ஒரு மாரியம்மனை கும்பிட்டு எந்த ஒரு நாளா இருந்தாலுமே சரின்னு வச்சுக்கலாம், திங்கட்கிழமையோ வியாழக்கிழமையோ இது மாதிரியான ஒரு நாட்கள்ல நீங்கள் போய் வழிபட்டு விட்டு வருவது அப்படின்றது இந்த ஒரு மாதத்திலே ரெகுலரா 4 வாரமே அது மாதிரியான விஷயமா செய்யறதுங்கிறது அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் கடகராசி.